உங்க எக்ஸ் லவர் திரும்ப வந்தா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரா அப்படி லவ் பண்ணி விட்டுட்டு போறதை விட ஐ எம் வெரி சாரி. சாரி தான், அதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா எக்ஸ் லவர்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே, ஐ லவ் யூ தான் சொல்லுவேன். ஐ எம் வெரி சாரி. அதானடா அதேதான். நீங்க என்னை விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. அதானடா அதேதான். இப்போ நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னை அப்படியே வாழ விடுங்க. அதானடா அதேதான். சாரி தான். சாரி சொன்னா போயிடுவோமா? அப்ப ஆளுக்கு 2 செட்டு பூரி சொன்னா போயிடுவீங்களா? இல்ல அது சூழ்நிலையால பிரிஞ்சிட்டோம், அதனால அது சூழ்நிலை கைதின்னு சொல்றேன். சூழ்நிலை கைதி ஃபீல் பண்ணிருக்கீங்க? எஸ். என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. எக்ஸ் லவர்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே, எக்ஸ் லவர்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நீ கலட்டி ஒண்ணு நினைச்சு போயிருச்சு அப்படியா? இல்ல அப்படின்னு இல்ல, இப்போ நான் நிம்மதியா இருக்கேன். எதுக்கு அந்த சண்டைகள், திரும்பவும் அந்த சண்டைகள் சச்சரவுகள் எதுக்கு? இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன டைம்ல அவங்களை மிஸ் பண்ணுவீங்க? நிறைய டைம் இருக்கு, அது நிறைய இருக்கு. உள்ள கணக்கு எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்டேன். பேசுறப்பே ஃபீல் ஆகும். இந்த கௌசிக் கொண்டா லவ்வே பண்ணலையா? லவ்வே பண்ணல. ஏன்? ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, செட் ஆச்சு லவ் பண்ணா ரைட், அதை விட்டாச்சு. அப்படியே இருக்கு. லவ்வே பண்ண நீங்க அப்படி சொல்ல எல்லாரும் யா யா ஐ லவ் யூ தான் சொல்லுவேன். அது எப்படா முடியும்? எக்ஸ் லவர் வந்தா ஐ லவ் யூ தான் ப்ரொபோஸ் பண்ணக்குள்ள நான் ஐ லவ் யூ தான் சொன்னேன். இப்போ மறுபடியும் ஐ லவ் யூ தான் சொல்லுவேன். எதுக்காக திரும்பியும் எதுக்காக? இல்ல திரும்பியும் நான் இந்த லைஃப்ல அவங்கள கண்டா நான் மறுபடியும் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஐ லவ் யூ சொல்லுவேன். ப்ரோ எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக